ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் பே பத்தி நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோல எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்னன்னா இப்ப அமௌண்ட் கேக்குறாங்க, ஸோ இப்போ என்ன ப்ராசஸ் இருக்கு, அதே மாதிரி வந்து இப்போ நீங்க இங்க வேலை பாக்குறீங்களா இல்லையா, ஸோ என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ அமௌண்ட் கேக்குறாங்க அப்படிங்கறது சொல்லியிருந்தாங்க. சோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ஸ்கிரீன்ல வச்சிருக்கிற பேஜ் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேவ் கரியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணீங்கனாலே இந்த பேஜ் வரும். சோ இதுல வந்து இந்த ரிமோட் ஒன்லிங்கிற இது ஆப்ஷன் நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா சோ உங்களுக்கு இந்த பிசினஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட், அதாவது பிடிஏன்னு சொல்ற ரோலுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல ப்ரீ சேல்ஸ், சேல்ஸ், அதே மாதிரி எஜுகேஷன் கவுன்சிலர், சோ இந்த 3 இதுக்கான வேகன்சி இருக்கு. சோ தமிழ் லாங்குவேஜ் தான், நீங்க பேச போறது வந்து தமிழ் லாங்குவேஜ்ல தான் பேச போறீங்க. இது ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. சோ செகண்ட் திங் வந்து பாத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் கேக்குறாங்க அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து நீங்க இன்டர்னா ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இன்டர்னா இருக்கிறது கொஞ்ச நாளுங்கிறது ஒரு 1 மந்தா இருக்கலாம், 2 மந்தா இருக்கலாம். ஸோ அது வந்து உங்களோட ஸ்கில்ல பொறுத்து. இப்போ உங்களுக்கு ஏற்கனவே சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ ஸோ நீங்க சீக்கிரமாவே அந்த இன்டர்ன்ஷிப்பை கிளியர் பண்ணிடலாம். உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு செட் ஆஃப் டார்கெட் கொடுப்பாங்க. ஸோ அந்த டார்கெட்டை நீங்க அச்சீவ் பண்றீங்கன்னா நீங்க எம்ப்ளாயி ஆவீங்க. ஸோ இதுதான் நார்மலா எல்லா கம்பெனிலும் உள்ள ப்ராசஸ். சோ இங்க என்ன அமௌண்ட் கேக்குறாங்க அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க செலக்ட் ஆகுறப்பவே அவங்க உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறாங்க. என்ன அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பெசிபிக்கான அமௌண்ட், அதாவது உங்களோட ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் சேலரி, ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப் சேலரி என்ன ஃபிக்ஸ் பண்றாங்களோ ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்க வந்து இப்போ இன்டர்ன்ஷிப் கிளியர் பண்றீங்கன்னா ஒன் டைம் ஆவோ இல்லைன்னா இஎம்ஐ ப்ராசஸ்லயோ நீங்க வந்து அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கு. இது எதுக்காக அப்படின்னா அவங்க தானே உங்களுக்கு அந்த இன்டர்ன்ஷிப் டைம்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு என்ன ஸ்கில் இல்லைனாலுமே ஸோ உங்களை எடுத்து அவங்க உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ட்ரைனிங் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஜாப் இல்லாம இருக்கீங்கன்னா இதை நீங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலயே வந்து ப்ரோஸ் அண்ட் கன்சர்ன்ஸ், அதாவது அவங்க ஒரு 2 கண்டிஷன்ஸுமே மென்ஷன் பண்றாங்க. ஸோ அதுவுமே அவங்க உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு இதை பத்தி அவ்வளோ இன்டெப்த் டீட்டெயிலா தெரியல. ஸோ எதனால அப்படின்னா ஸோ நான் இந்த நெக்ஸ்ட் வேவ் கம்பெனி விட்டு நான் வெளியே வந்துட்டேன். ஸோ இப்போ நான் சொன்ன டீட்டெயிலுமே எனக்கு எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா ஸோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க என் கூட இன்ஸ்டாகிராம்லயுமே வந்து சேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன ப்ராசஸ், அவங்க இப்போ செலக்ட் ஆகி ஒர்க் பண்றாங்க, என்ன ப்ராசஸ் என்ன ஏதுங்கிறது அவங்க ஒரு வாட்டி டவுட்ல அவங்க என்கிட்ட கேட்கறப்பதான் எனக்குமே இது தெளிவா தெரிஞ்சது. ஸோ உங்களுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அதுபடியே நீங்களுமே ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராசஸ் இப்போ பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு ரெக்கார்ட் பண்றது 2025 ஏப்ரல். ஸோ பழைய வீடியோக்கு இன்னைக்கு டேட்டுக்கு பாத்தீங்கன்னா ப்ராசஸ் மாறி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் அமௌண்ட் கேட்கறாங்களா, ஆமா அமௌண்ட் கேட்கறாங்க. ஸோ அதை உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்க இன்டர்ன்ஷிப்ல இருந்து வெளியே போறீங்கனாலுமே அதுக்கு நீங்க ஒரு ஸ்பெசிபிக் செட் ஆஃப் அமௌண்ட் நீங்க உங்களுக்கு பே பண்ற மாதிரி இருக்கு. எதுக்காகனா அவங்க உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அந்த ட்ரைனிங்கை யூஸ் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணாம நீங்க வெளியே போறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ஒரு விஷயம். அதே மாதிரி நான் இந்த ஜாப் விட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ அதனால இது ரிலேட்டடா உள்ள டவுட்ஸ் எதுவுமே எனக்கு இப்போ நீங்க கரண்டா இப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா தெரியல. ஸோ எதுவும் கேட்கணும்னா இப்போ யாராவது நீங்க ஒர்க் பண்றவங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணி கேட்க முடிஞ்சா கேளுங்க. ஸோ வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சைட்ல இருந்து உங்களுக்கு கிளாரிட்டியா வேணும்னா. ஸோ இப்போ கரண்டா உள்ள ஹைரிங் எப்படி போகுதுன்னு கேட்டீங்கன்னா தெரியாது. மற்றபடி நார்மல் ப்ராசஸ் என்ன அப்படிங்கறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.